சார்பாக தமிழகத்தில் பெருகி வரும் போதைப் பொருட்கள், கஞ்சா மற்றும் பொருட்களை ஒழிக்கப்பட வேண்டும், மதுக்கடைகள் அனைத்தையும் மூடப்பட வேண்டும், பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்னும் நோக்கத்தை பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக இந்த மானாமதுரை பகுதியில் நம்ம ஆகாஷ் கடந்த மார்ச் 6ஆம் தேதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனுடைய ஆணி வேறு என்ன என்று பார்த்தால், அவர் இந்த பகுதியில் கள்ளத்தனமாக மதுப்பாட்டில்கள் மற்றும் போதைப்பொருட்கள் விற்பதை அவர் எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக தான் இந்த பிரச்சனைக்குள் அவர் மீது பொய் புகார்கள் கொடுக்கப்பட்டு அவர் காவல்துறையினரால் அடித்து துன்புறுத்தப்படுத்தப்பட்டு படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இதற்கு காரணமே இந்த போதைப் பொருட்களும் இந்த மதுப்பாட்டல்களும் விற்பனையாக தான் இருக்கிறது என்பதை தெரிந்துதான் நாங்கள் இந்த போராட்ட களத்தில் இந்த மதுபோதை ஒழிப்பு பரப்புரையை செய்து கொண்டிருக்கும் விதமாக ஆகாஷுடைய அந்த படுகொலைக்கு நீதி கேட்கும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று ஆதரவு கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த போராட்டங்கள் இது கூறிய அந்த பாதிப்புகள் வேறு எந்த பகுதியிலும் நடக்கக்கூடாது, இது போன்ற உயிரிழப்புகள் வேறு எங்கு நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக தமிழகத்தில் அனைத்து மதுக்கடைகளையும் மூடப்பட வேண்டும், பெருகி வரும் போதைப் பொருட்கள், கஞ்சா பொருட்கள் ஒழிக்கப்பட வேண்டும், பூரண மதுவிலக்கை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த போராட்ட களத்தில் பங்கேற்றுள்ள தோழர்களின் சார்பாக வேண்டுகோள் விடுகிறோம். காந்தியவாதி சசிபெருமான் ஆதரவு மதுவெளிப்பு போராளிகள் சார்பாக படுகொலைக்கு காரணமாக அமைக்கப்பட்ட அந்த ஆகாஷ் குற்றவாளிகளான காவலர்களுக்கு உடனடியாக அதோடைய அரசாங்கம் அவர்களுக்குரிய தண்டனையை வழங்க வேண்டும், இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதையும் காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மதுவெளிப்பு போராளிகள் சார்பாக வேண்டுகோள் விடுகிறோம். நன்றி.